பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். ஒளியான கிறிஸ்துவுடனான இந்த 31வது நாள் தவக்கால தியானத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, கடந்த இரவு முழுவதும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து மீண்டுமாக ஒரு புதிய நாளை காணும்படியாக இந்த புதிய நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு மீண்டும் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் தியானத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. இந்த நாள் நாங்கள் பாடுகிற பாடலையும் கேட்கப்போகிற சத்தியத்தையும் எங்களுடைய வாழ்விற்கு ஆசீர்வாதமாக்கி அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்பிலே நாங்கள் கடைசி வரை நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக, தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தை 71வது பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிற பாடலை எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. சபையார் அமர்வோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக திறந்துவிட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் முடிய. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ
அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாகி இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்பது வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது ஒளியில் நிலைத்திருத்தல். வேத பகுதியாக யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1-17 வசனங்களை கொடுத்திருக்காங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிலைத்திருத்தல் என்று சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு இறுதியாக கூறிய அறிவுரைகளைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். சீடர்களோடு தன்னுடைய இறுதி உணவிற்கு பின்பு இயேசு கெத்சமனே தோட்டத்திற்கு சென்றார் என்று சொல்லி சமநோக்கு நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் மூவரும் எழுதுகின்றார்கள். இயேசுசாமி கடைசியாக அந்த தன்னுடைய இறுதி உணவிற்கு பின்பு கெத்சமனே தோட்டத்துக்கு சென்ற ஒவ்வொரு நிகழ்வினையும் அடுத்தடுத்து அப்படியே மத்தேயு, மார்க்கு, லூக்கா அப்படியே எழுதுகிறார்கள். ஆனால் இந்த யோவான் நற்செய்தியாளர் மாத்திரம் இந்த பகுதியில் ஒரு பெரிய நீண்ட ஒரு உரையை கொடுக்கின்றார். அது 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்து அல்லது 14ஆம் அதிகாரத்திலிருந்து 17 வரைக்கும் இயேசுனுடைய ஒரு உரையாடலை இங்கே யோவான் நற்செய்தியாளர் உள்ளே சொருகி இருக்கின்றார். அவருடைய கடைசி நேர வேளையிலே அவருக்கு இங்கே நடந்த காரியங்களை, இந்த உரையாடலை அவருடைய உணர்வின் மூலமாக பிரதிபலிக்கிறது. கடைசியாக இந்த உலகத்தை விட்டு என்னை அனுப்பின பிதாவினிடத்தில் மீண்டுமாக நான் செல்ல போகின்றேன், அப்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும், அப்பொழுது சீடர்கள் எல்லாம் இதுவரை இருந்த இயேசு நம்மை விட்டு போக போகின்றார், அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு தத்தளிக்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவர்களை அனுப்புகிறேன், உங்கள் பரிசுத்தாவின் உங்களோட கூட இருப்பார் என்று சொல்லி அவர்கள் கடைசியாக ஆறுதலை சொன்னார். அந்த வகையில் இந்த 14-17 அதிகாரங்களிலே இன்றைக்கு 15ஆவது அதிகாரத்தை நாம் தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதிலே ஒளியில் நிலைத்திருத்தல், கடைசி வரைக்கும் நிலைத்திருத்தல் என்கிற தலைப்பிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நிலைத்திருத்தல் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே அபைட் இன் மீ என்று சொல்கிறார்கள். அபைட் இன் மீ, இது கிரேக்க பதத்திலே மெனோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மெனோ என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே ஆங்கிலத்தை பார்க்கும்போது டு ஸ்டே அல்லது ரிமைன் அல்லது அபைட் அல்லது டுவல், இந்த 4 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? டு ஸ்டே, ரிமைன், அபைட், டுவல். டுவெல்லிங் பிளேஸ் உங்களுக்கு தெரியும், டுவெல் பண்ணுறது, ரைட்டா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? இட் ரெஃபர்ஸ் டு ஸ்டேயிங் பிளேஸ். இட் ரெஃபர்ஸ் டு ஸ்டேயிங் பிளேஸ் அல்லது கண்டினியூ டு பிரசன்ட், முழுமையாக கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்க வேண்டும். ஒருத்தர் இப்படியாக சொல்கிறார், கிவ் த சேம் பொசிஷன். இன்னைக்கு நம்ம சேம் பொசிஷனை கொடுக்குறோமா, அல்லது பிரச்சனை வந்த உடனே, போராட்டங்கள் வந்த உடனே, ஒரு கவலை வந்த உடனே அந்த பொசிஷனை மாற்றி ஆண்டவரை ஓரத்தில் வச்சுட்டு நம்ம பிரச்சனையோடு வாழ்கிறோமா? யோசித்து பார்ப்போம். சேம் பொசிஷன் கடவுளுக்கு நம்ம கொடுக்குறோமா? எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் உடல் முழுவதும் அழுகி போனாலும் சரி, நான் ஆண்டவருக்காக நிலைத்திருப்பேன். இந்த உடல் நிலையானது கிடையாது, இந்த உடல் எனக்கு சொந்தமானது கிடையாது, இந்த உடல் மண்ணுக்குரியது. ஆனால் இந்த ஆத்தும ஆண்டவரிடத்திலே போக வேண்டும். நான் கடைசி வரைக்கும் எத்தனை போராட்டங்கள் இந்த உலகத்திலே வந்தாலும், பாடுகள் நிறைந்த மாம்சம் நிறைந்த இந்த உலகத்திலே எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நான் இயேசுவில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நம்ம நிற்க முடியுமா? எனவே அதைத்தான் கொடுத்திருக்கார்கள், நிலைத்திருத்தல் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 4 காரியங்கள் இந்த பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையான திராட்சை செடி
ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் என்று சொல்கிறார். நானே 15:1 சொல்கிறார், பிதா சொல்கிறார், உண்மையான திராட்சை செடி நானே. அடுத்து அவர் எதிர்பார்க்கிறது 9வது வசனத்தின்படி, என் அன்பில் நிலைத்திருங்கள். 9வது வசனத்தின்படி என் அன்பில் நிலைத்திருங்கள். அடுத்து, ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. எப்போ மிகுந்த கனி கொடுப்பீங்க? ஒருவன் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் மாத்திரம் மிகுந்த கனியை கொடுக்க முடியும். அடுத்து அதே 5வது வசனம் சொல்றாரு, என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஆணித்தரமாக ஆண்டவர் சீசல் கடைசியாக சொல்கிறார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு விதை விதைக்கப்படுகிறது, முளைக்கிறது, துளிர்க்கிறது, தளிர்க்கிறது, அடுத்த பூ பூக்கிறது, மலராக சிலிர்த்து மகிழ வைக்கிறது. அப்படி மகிழ வைக்க வேண்டும் என்றால் அந்த செடியானது, அந்த செடியில் உள்ள எல்லாமே என்ன செய்யணும்? அந்த கிளை எல்லாமே செடியோடு நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கும் போது தான் பலன் கிடைக்கும், கனி கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் இந்த உண்மையான திராட்சை செடி நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். 15:1 பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களையும் அதைத்தான் பார்க்கிறோம். கனிதரக்கூடிய மிகுந்த திராட்சை தோட்டத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் பாதுகாவலர். இன்னைக்கு அவர் நீர் பாய்ச்சுகின்றார், எல்லாவற்றையும் செய்கிறார். எனவே அவர் எளிதிலே புரியும் வண்ணமாக இஸ்ரவேல் மக்கள் அல்லது நம்மும் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு திராட்சை செடியின் ஓமையின் வழியாக எப்படி ஒரு மனிதன் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இந்த திராட்சை செடி பற்றியான உவமையானது பல்வேறு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதே போல் சங்கீதம் 80 8-16 வசனங்களை பாருங்கள். திராட்சை கொடி ஓமையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை செடி, திராட்சை ஓமை, கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே உள்ள உறவுகளை பற்றி கூறப்படுகிறது. இந்த உறவு அதான் ஸ்டேயிங் பிளேஸ், கிவிங் த சேம் பொசிஷன். ஒரு பிரச்சனை வந்தாலும் வீட்டை விட்டு விரட்டி விடுறது கிடையாது, அதிலே கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கிறது. அதான் கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்குள்ள உறவு. என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது ஆண்டவரோட? ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அல்லது ஒரு கஷ்டமான சூழல் வந்த உடனே கடவுளை நேசிக்கிறத விட்டுட்டு நான் விலகிட்டேன்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசு சொல்கிற நானே திராட்சை செடி, கிறிஸ்தவர்களாகிய நாம் கொடிகள். அப்படின்னா திராட்சை தோட்ட உரிமையாளர் இறைவன், பிதாவானவர். அப்போ அவர் என்ன சொல்றார்? என்னிலே உறவு கொண்டு என்னோட கூட நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். யூத மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த யூத திராட்சை செடி மற்றும் கொடி இதை பற்றி வளர்ப்பு முறைகள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே அதிகமாக விளையக்கூடியது இந்த திராட்சை. எனவே சீடர்கள் அனைவரும் அதை பார்த்திருப்பார்கள். அதை சார்ந்து வாழும்படியாக, பலன் தரும்படியாக ஒரு திராட்சை செடி எப்படி அந்த கொடியோடு ஒட்டி இருந்து அவ்வளவு பெரிய பலனை தருதோ அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்? பலன் தர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கின்றார். அதை உரிமையாளர் உங்களிடத்தில் என்னிடத்திலே ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த திராட்சை கொடி பலன் தர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? திராட்சை செடியானது செடியோடு இணைந்திருக்க வேண்டும். எனவே சீடர்களாகிய 12 பேரும் இறைமக்கள் ஆகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கும் போதுதான் பலன் தர முடியும். கிறிஸ்து இல்லாமல் உங்களால் என்னாலே பலன் தர முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி செடி கொடியோடு இணைந்திருக்கிறதோ அதே போல ஆண்டவரோடு நீங்கள் நானும் இணைந்திருக்கும் போதுதான் பலன் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகின்றார். 2வது இதில் அதான் பார்க்கிறோம். பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர், சுத்திகரிக்க அனுமதிக்க வேண்டும். அந்த ப்ரூனிங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. அருமையான இந்த ப்ரூனிங், அதை வெட்டி விடும்போது தான் களைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குமா அந்த செடியை பொறுத்த மட்டும். அந்த களைகள் எல்லாம் வெட்டும் போது தான் அதிக பலனை கொடுக்கும். அப்போ நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு தரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கின்றார். அப்படி பேசும்போது ஆண்டவர் உங்களோட சுத்திகரிக்க என்ன எதிர்பார்க்கிறார்? வேத வார்த்தையின் மூலமாக, ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலமாக, வார்த்தையின் வழியாக, வசனத்தின் வழியாக இடைப்படுகின்றார். வசனத்தின் வழியாகத்தான் நம்மை சுத்திகரிக்க முடியும். இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? என்னை எதில் நான் சுத்திகரிக்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் முழுமையாக நீங்கள் விட்டு கொடுக்கும் போது தான், சுத்திகரிக்கும் போது அதிக பலன்களை தர முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 2வது என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். என் அன்பிலே நிலைத்திருங்கள். நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதை ஒரு தொப்புள் கொடி எப்படி ஒரு தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து ஒரு குழந்தை அதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல் இந்த மின்சாரம் வருகிறதுக்கு ஒரு வயர் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் இயேசுவோடு கூட இணைக்க வேண்டும். இணைக்கப்பட்டால் மாத்திரம்தான் நம்ம ஒளி கொடுக்க முடியும், பலன் தர முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கரும்புக்குள்ளேருந்து ஒரு சாறு எப்படி, அந்த சாறு, அந்த கரும்பும் சாரும் அல்லது பூவும் அந்த நாரும்
எப்படி ஒன்றாக இணைக்கப்பட்டு பின்னி ஒன்றாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னை அனுப்பிய பரம தந்தையோடு இணைந்திருந்து அவருடைய சித்தத்தை மாத்திரம் கேட்டு கேட்டு ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றினார். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பணியை அந்த 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த பிதாவோடு இணைந்திருந்து அந்த பணியை நிறைவேற்றினதை போல நீங்களும் நானும் இயேசுவோடு கூட இணைந்து இந்த பணியை நிறைவேற்ற கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எனக்கு அருமையானவல்ல, எல்லாவற்றையும் இணைதல் என்று சொல்லும்போது ஜெபத்திலே அதிகமாக இணைந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முழுமையாக தன்னுடைய தந்தைக்கு அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:39 தான் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் அவர்களுக்கு, பாடுகள், கஷ்டங்கள் வரும்போதும் அவருடைய உறவு, ஆண்டவரோடு இருந்த அன்பு அதில் சரியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாமும் முழுமையாக அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த வாழ்நாள் முழுவதும் அவர் எப்படி தன்னுடைய இந்த பலனை தரும்படியாக, நிறைவான பலனை தரும்படி தந்தையோடு இணைந்திருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் இயேசுவிலே நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, நாம் கொடுப்பது எளிது, நம்முடைய நேரங்களை கொடுப்பது எளிது. ஆனால் பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, என் வார்த்தையின் வழியாக ஆண்டவரோடு உள்ள உறவில் கொஞ்சம் நான் பேக் ஸ்லைட் ஆகிறேன்னா, பின் வாங்கிறேன்னா, அல்லது சேம் பொசிஷன் என்னைக்கு என்னை ஆண்டவர் அழைச்சாரோ, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அதுலேருந்து எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் எப்படி பேசினாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் நிலைத்து அந்த அன்பில் நான் இயேசுவுக்காக நிற்பேன்னு சொல்லி அந்த அன்பில் நிலைத்திருக்க முடியுமான்னு சொல்லி நாமே யோசித்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, துன்பங்கள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, தளர்ந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்து தன் தந்தையோடு இணைந்திருந்து இந்த பணியை செய்து முடித்ததை போல நீங்களானும் அந்த அன்பிலே நிலைத்திருந்து செய்ய கடவுள் உங்களையும் என்னை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய கட்டளை அல்லது கடவுளுடைய வார்த்தையை கடைப்பிடிப்பவர் தான் அவரோடு கூட இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்ற ஆண்டவருடைய கட்டளைக்கும் அவருடைய வார்த்தையை கடைப்பிடிச்சு அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி ஓடுவதற்கு நீங்கள் நானும் அழைக்கப்படுகிறோம். அதற்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் திருமுழுக்கு. எனக்கு அருமையானவர்களே, இந்த திருமுழுக்கின் வழியாக ஒரு குழந்தை ஜென்ம பாவத்தின் விளைவாக அல்லது ஆதி பெற்றோர் செய்த பாவத்தின் விளைவாக நிறைந்து ஒரு திருமுழுக்கு வழியாக தன்னோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரோடு கூட இணைத்துக் கொள்ளுகின்றார். திருச்சபை என்கிற ஐக்கியத்தில் இணைத்துக் கொள்ளுகின்றோம். புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதும்போது 3:27 அதான் சொல்றார், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அங்கே திருமுழுக்கு வழியாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த கருத்து சொல்லப்படுகிறது. அதே போல ஆண்டவரோடு கூட நம்ம இணைகின்றோம். நம்ம பாவ வாழ்க்கையில் எல்லாம் விட்டுட்டு பாவத்துக்கு மறித்து ஆண்டவரோடு கூட இணைகின்றோம். நற்கரணையின் வழியாக அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சரீரமும் ரத்தமும் அங்கே பிக்கப்படும் போது, அவருடைய சரீரத்தை உணவாக நம்ம கொடுக்கும்போது அது ஒரு பொருளை அல்ல, பொன்னை அல்ல அவர் தரல, தன்னையே கொடுத்திருக்கிறார், தன்னையே தியாக பலியாக கொடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் நாம் அவரோடு கூட இருக்கும்போது நமக்கு பங்கு என்ன, அதன் வழியாக நாம் பங்கு பெறுகின்றோம். அடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் தந்த ஆவியின் மூலமாக, அதைத்தான் 1 யோவான் 4:13 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 யோவான் 4:13 இருக்கிறது. தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் என்றும் அறிந்து கொள்வோம். 1 யோவான் 4:13 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவரோடு கூட இணையும்படியாக நமக்கு என்ன செய்றாரு, இந்த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து அவருடைய வார்த்தை, கட்டளை. நமக்கு கட்டளை, எவ்வளவோ கட்டளை, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதெல்லாம் எப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அருமையான கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இதை நிறைவேற்ற நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த யோவானுடைய 1 யோவான் 3:24 நீங்கள் பார்க்கும்போது கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடிப்பவர் அவரோடு கூட இணைந்திருக்கிறார். 1 யோவான் 3:24 1 யோவான் தயவுசெய்து நீங்கள் வாசித்து பாருங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 3வது அதிகாரத்தில் அந்த 24 அவருடைய கட்டளையை படி நடக்கிறவங்க, கீழ்ப்படுகிறவங்க, அவங்க தான் அவரோட கூட இணைஞ்சிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நான் இணைஞ்சிருக்கிறேன், நானும் ஆண்டவருடைய பிள்ளை, நானும் இயேசுவால் கழுவப்பட்டேன் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய கட்டளையை கடைப்பிடிப்பவர் அவரோடு கூட இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு கூட இணைந்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் சொல்வதை நான் பார்க்கிறோம். கருமையாளே, இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால், அவர் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அவர் கொடுத்த கட்டளையை கடைப்பிடிக்க வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு நான் இழந்திருக்கேன் காட்டுவது எது, இந்த ஒரு வார்த்தையின்படி நிற்கிறாரு. கடவுளுடைய வார்த்தை. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு குடும்பத்தில். அப்போ போய் பேசும்போது அவர் சொன்னாராம், ஐயா பைபிள்லேருந்து பேசாதீங்க, பைபிள்லேருந்து வசனம் சொல்லாதீங்க, பைபிளை விட்டு வெளியே வாங்க. பைபிளை பேசாமல் எப்படி ஆலோசனை கொடுக்க முடியும்?
இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். இதை சொல்லாத, இதை காமிக்காத, எனக்கு வேற வழி சொல்லு, முடியாது. அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளையை கடைப்பிடிக்க நீங்கள் நானும் அழைக்கப்படுகிறோம். இணைப்பு என்பது ஒன்று மட்டுமல்ல, இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். கட்டளையோடு அவர் சொன்ன காரியத்தோடு நம்ம இணைந்திருக்கும் போது தான் கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது, துயரப்படும் போது அவர் வார்த்தை தான் உங்களை ஆறுதல் படுத்தும். அவருடைய வார்த்தை தான் உங்களை தேற்றும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதே போல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு கூட இணைந்திருப்பார். அப்போ அன்பின் வழியாக கடவுளோடு இணைவதை நாம் காட்டுகின்றோம். நாம் எப்படி சக மனிதர்களோடு அன்பு செலுத்துகிறோமோ அதன் வழியாகத்தான் நான் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறேன் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்றைக்கு மனிதன் மதிக்காமல் இன்றைக்கு மனிதனை மிருகமாக நடத்துகிறதை நம்ம கண்ணால் பார்க்கின்றோம். இன்றைக்கு CCTV காட்சிகள் வழியாக பார்க்கும்போது மனிதனாக இல்லை, மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சக மனிதர்களை எப்படி நாம் அன்பு செலுத்துகிறோம்? நாம் 1 யோவான் 4:12 நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு கூட இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் என்று சொல்லி யோவான் சொல்கிறார். இந்த சமுதாயத்தை நாம் தனித்து வாழ்வதற்காக உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கவில்லை. இந்த சமுதாயத்தில் எல்லா மக்களோடு கூட இணைந்து வாழும்படியாக, எல்லார் மீதும் அன்பு செலுத்தும்படியாக, எல்லாரையும் சமமாக என்னுடைய பிள்ளைகளைப் போல, என்னுடைய உறவுகளைப் போல, இவரும் என்னுடைய உறவு, இவரும் என்னுடைய உறவு, இவரும் என்னுடைய சகோதரர், இவரும் என்னுடைய சகோதரி, ஒருவேளை கூட பிறக்காதவர்களாக இருந்தாலும் என்னுடைய உறவு, இயேசுவின் பிள்ளை அவர்கள் மீது அன்பு செலுத்த நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அப்படி என்றால் நாம் ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, எனவே ஆகவே என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லும்போது அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் அவரோடு கூட இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இணைந்து வாழ கற்றுக் கொடுத்த இயேசு எதிர்பார்க்கிறது, அவர் கொடுத்த கட்டளையை கடைப்பிடியுங்கள், அவர் கொடுத்த வார்த்தையின்படி நடவுங்கள், அன்பு செலுத்துங்கள். அப்படி நீங்கள் செல்லும் போது, இணையும் போது என்ன செய்றீங்க? மிகுந்த கனிகளை கொடுக்கிறீங்க. இணைந்தால் மிகுந்த கனிகளை தருவீர்கள். நம்ம செடியை வைக்கிறோம், அதை வெட்டிவிட்டால் கனி கிடைக்குமா? கனி கிடைக்காது நிச்சயமாக. கடைசி வரை இணைந்திருந்தால் மாத்திரம்தான் கனி கிடைக்கும். அதுதான் 15:5 பார்க்கிறோம், ஒருவன் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை தருவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியில் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே தீர்க்கதரிசி அருமையாக சொல்லுகிறார், நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் மகிமைப்படுவார். செடிக்கும் கொடிக்கும் தொடர்பு இருக்கிறது, அதே போல இயேசுவுக்கும் எனக்கும் தொடர்பு வேண்டும். இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். கனி என்ன கனி தர வேண்டும்? என்ன கனி தர முடியும்? கனியோ, என்னுடைய கனி அன்பின் கனியாக இருக்க வேண்டும். The fruit of love, அன்பின் கனியாக இருக்க வேண்டும். திராட்சை செடியை கொண்டு விளக்கிய அவர் நாம் கொடுக்க வேண்டிய கனியோ அன்பின் கனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் அழைக்கிறார். நீங்கள் ஒருவர் மற்றொரு காட்ட வேண்டிய அன்பின் கட்டளை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், சீடர்களுக்கு அன்புல நிலைச்சிருங்கப்பா, நானும் பிதாவும் எப்படி இருந்தோமோ அதே போல் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது, உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டி பொறாம வந்துடக்கூடாது. ஒருத்தர் அன்பாக இருந்து என்னுடைய கட்டளையை, என்னுடைய ராஜ்யத்தை நிறுவுங்க அப்படின்னு கடைசியாக ஆண்டவர் சொல்லிட்டு போகிறாரு. அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனி தருகிறோம். அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும், அப்பொழுது கடவுள் நம் மூலமாக மகிமைப்படுகிறார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய கட்டளை. நாம் பலராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைந்து ஒரே உடலாக இருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளாக நிறைய வேறுபாடுகள், ஒருவேளை வேறு சிந்தனைகள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் இணைந்திருப்பதின் நோக்கம் என்ன? கனி கொடுக்க வேண்டும். என்ன கனி? அன்பின் கனி. தூய பேதுரு ஆலய விசுவாசிகளே, நீங்களும் நானும் முழுமையாக அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய கனி கொடுத்து ஆண்டவர் இந்த திருச்சபையின் வழியாக மகிமைப்படும்படியாக உங்களையும் எனும் அழைக்கின்றார். அன்பு என்கிற கனியை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீங்களும் நானும் இணைந்திருக்க வேண்டும். அதைத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைந்து ஒன்றாக இருக்க உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அன்பின் கனி ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அந்த 23-24 வசனம் திருப்பியும் வருகிறது. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய கட்டளையை கடைப்பிடிப்பவர் அவரோடு கூட இணைந்திருக்கிறார். 1 யோவான் 3:18 அதைத்தான் பார்க்கிறோம். 3:18 பார்க்கும்போது அந்த என்னுடைய எப்படி நான் அவரோட இணைஞ்சிருக்கேன்னு சொல்கிறது, என்னுடைய சொல்லில் அல்ல, பேச்சில் அல்ல, செயலில் உண்மையான அன்பை காட்ட வேண்டும். என்னுடைய செயலின் வழியாக
என்னுடைய ஆக்ஷன், என்னுடைய நடத்தையின் மூலமாக அதை காட்டணும். சும்மா பேச்சில் ஈஸியாக பேசிடலாம். நான் உங்கள் முன்னாடி நின்று பேசிட்டு போகிறது ஈஸி, எவ்வளோக்கு எவ்வளோ என்ன எப்படினாலும் நான் பேசலாம். ஆனால் செயல் வரும்போது when it come to the practical, மிக மிக கஷ்டம். அதில் நிலைத்திருக்க கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். 1 யோவான் 3:18 தான் சொல்லுது, நான் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலின் வழியாக உண்மையான அன்பை விளங்கச் செய்ய வேண்டும், அப்போ தான் நம்ம அன்பின் கனியை தர முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்னை தெரசா அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். ஒரு காரில் ஒருத்தர் வரும்போது, ஐயா நான் அந்த பிள்ளைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காக, தொழுநோயாளிகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லும்போது காரை துப்புனாராம். இது எனக்கு, ஆண்டவருக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாராம். அந்த அன்பு வழியாகத்தான் ஏதோ ஒரு ஊரில் பிறந்தவங்க எந்த ஊர்லேயே பிறந்த பிள்ளையை நேசிக்கிறாங்க. அந்த அன்பின் வழியாக இயேசுவை காட்டினார்கள். வெஸ்ட் பெங்காலுக்குள்ள இன்றைக்கி நீங்கள் போனாலும் இன்றைக்கும் அந்த அம்மாவுடைய கல்லறையை நான் பாட்டு வந்தேன். அந்த அம்மாவுடைய இடத்தை பார்க்கும்போது, அவங்க தங்கின அறைகளை பார்க்கும்போது எத்தனை தாழ்மை, எத்தனை தாழ்மை. ஆண்டவருடைய அன்பை தன் வாழ்வின் வழியாக பிரதிபலித்தவர்கள், பெரிய பெரிய பட்டங்களை பெற்றவர்கள், நோபல் பெரிய பெரிய பரிசுகளை பெற்றவர்கள், அவார்டுகளை வாங்கினவங்க. கடைசியாக மிஞ்சினது ஒரே ஒரு சேலை, ஒரு பக்கெட்டுன்றாங்க. அந்த அன்பு, இயேசுவின் அன்பு அவளை ஏவினதுனால எந்த ஊர்லேயே பிறந்தவங்க எந்த ஊர்லேயே உள்ளவனை நேசித்து அன்பு செலுத்தினதை பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தை எதிர்பார்க்கிறேன். ஒன்று, நான் தான் திராட்சை செடி. 2வது, நீங்கள் அன்பில் நிலைத்திருங்கள். 3வது, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கடவுள் அழைக்கின்றார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து விடுவோம் என்றால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே பவுல் உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை மறுதலித்தது அல்லது கிறிஸ்துவை எதிர்த்தது உண்மைதான். கிறிஸ்துவ மக்களை வெட்டி வீழ்த்தியது உண்மைதான். என்னைக்கு இயேசு அழைத்தாரோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் மனமாற்றம் வந்தது. அன்றையிலிருந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அன்பு செலுத்தி ஆண்டவருடைய அன்பை அப்படியே புரிந்து கொண்டவராக, ஆண்டவருடைய அன்பு என்ன அவர் சித்தம், ஆண்டவரே கடவுளே நீர் என்ன செய்ய சித்தமாக வைத்திருக்கீங்க, வாட் ஐ மஸ்ட் டூ, வாட் ஐ சுட் டூ, நான் என்ன செய்யணும், என்ன விரும்புகிறீங்க என்கிட்ட. அந்த தமஸ்கு ஒளி என்கவுண்டருக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றம். அதன் வழியாக பல ஊர்களுக்கு சென்று ஆண்டவருடைய அன்பை பறைசாட்டுகிறார். அவருடைய வாழ்வின் வழியாக அன்னைக்கு அடித்தவர், கிறிஸ்துவை அடித்தவர், இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக அடி வாங்குகின்றார். 2 கொரிந்தியர்கள் 2ஆம் திருமுகத்தில் 2வது கடிதத்தில் 11ஆம் அதிகாரம் 23-28 தெளிவாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த பவுல் அதே நேரத்தில் அவர் கண்ட துன்பங்கள், துயரங்கள், கடைசி வரைக்கும் அவரோடு கூட, ஆண்டவரோடு கூட நிலைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 2 மகன்கள், ஒரு மகன் ஊதாரி மகன் என்று சொல்கிறோம். தன்னை விட்டு அந்த நிலைச்சிருக்க விரும்பாத ஒருவன் வெளியிலே போகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தந்தையோடு உறவை முறித்து கொண்டு தூர தேசத்திற்கு போகின்றான். ஆனால் என்னைக்கு மீண்டும் வர விரும்பினாரோ அன்னைக்கு ஆண்டவர் அவனை அழைத்துகிறார், அவனை ஏற்றுக்கொள்கிறார், அவனையும் கனி தரக்கூடியவனாக பயன்படுத்துகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் எவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு போயிருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே, இந்த 2025ஆம் ஆண்டு நாட்களிலே மீண்டுமாக கடவுள் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஏன்ட்ட வாங்க, நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என் அன்பில் நிலைச்சிருங்க, என் கட்டளையை கடைப்பிடிங்க, என் கட்டளைப்படி வாழுங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அவரோடு கூட இணையும் போது, அவருடைய வார்த்தையோடு கூட இணையும் போது, வாழ்ந்து காட்டின இயேசுவை போல, வாழ்ந்து காட்டின பவுலை போல நானும் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆண்டவரை இந்த உலகத்துக்குள்ளாக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சார், பவுல் சொல்கிறாரு பாருங்க, கடைசியாக சொல்லும்போது நெருக்கடி, பட்டினி, ஆடையின்மை, கஷ்டம், சாவு, எது வந்தாலும் சரி நினைச்ச முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் நிலைத்திருந்தார், ஆண்டவரோடு அன்பிலே நிலைத்திருந்தார், அவருடைய வார்த்தையை நிலைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு வேகமாக முடிச்சிடுறேன். நான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன், ஆராதனைக்கு வரும்போது அங்கி போட்டு வர்றேன். இந்த அங்கி என்னோட கூட இப்போ இணைந்திருக்கிறது. 2வது, எனக்கு தலைமுடி இருக்குது, நகை இருக்குது, அது என்னோட கூட இணைந்திருக்கிறது. 3வது, எனக்கு கை கால் இருக்கு, அது என்னோட கூட இப்போ இணைந்திருக்கிறது. 4வது, எனக்கு ஒரு இதயம் இருக்கிறது, அதுவும் என்னோடு கூட இணைந்திருக்கிறது. இந்த 4ம் எப்போதும் என்னோடு கூட இணைந்திருக்கிறது. ஆனால் இந்த 4ற்கு மேலாக இன்னொன்று இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். அது நான் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆடையை நான் ஆராதனை முடிந்த உடனே கழட்டி வைத்து விடுவேன். மனிதர்கள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆராதனை முடிந்த பிறகு, ஆராதனைக்கு வரும்போது தான் இதை பயன்படுத்துவேன், மினிஸ்ட்ரி அப்போ மட்டும்தான். அதுக்கப்புறம் இதை கலைச்சி வச்சிடுறேன். உங்களில் சிலர் எப்போல்லாம் ஆண்டவர் தேவையோ அப்போ மட்டும் ஆராதனைக்கு வர்றோம், எப்போல்லாம் ஆண்டவர் வேணுமோ, உதவி வேணுமோ அப்போ மட்டும் ஆண்டவர்கிட்ட வர்றோம், அப்புறம் விட்டுடுறோம் ஆண்டவரை. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறோம், தலைமுடி நகம் போல வருவார்கள், ஆண்டவரை வணங்குவார்கள். எனக்கு தலைமுடி நிறைய வந்துருச்சுன்னா நான் வெட்டிட்டேன்,
சாம்பல் போனதுக்கு அப்புறம் நான் வெட்டிட்டேன், ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. நகை வந்துச்சு, வெட்டினே திருப்பி வருது. ஆனால் மூணாவது வகை, கை காலை வெட்டி விடுவது. ஒருவேளை ஒரு விபத்து எனக்கு ஏற்படும் என்றால் டாக்டர் சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த காலை எடுத்து தான் ஆகணும்னா அதுக்கும் அனுமதிச்சிருவேன். ஓகே, எடுத்துருங்க, காலை எடுத்துருக்காங்க. கையை எடுத்துட்டாலும் நான் வாழ்ந்த உயிர் வாழலாம்ல, வாழலாம். கை மட்டும்தான் போயிடும், கால் மட்டும்தான் போயிடும், ஓகே என்று சொல்லிடுறேன், அதுக்கும் நான் விட்டுடுறேன். கடைசியாக என்னுடைய இருதயம், அந்த இருதயம் நின்று விட்டால் அவ்வளவுதான். அந்த இதய துடிப்பு அதை கொடுக்கிறவர் ஆண்டவர். இதயம் எப்படி உயிர் வாழ அவசியமோ அதே போல கிறிஸ்துவின் உடலோடு நீங்களும் நானும் இணைந்திருக்க வேண்டும். அவர் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாமல் உங்களால் இந்த கனியை கொடுக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பலன் கேளுங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த அன்பின் கனியை கொடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் மாம்சத்திலே மற்றவர்களை பார்க்கும்போது என்னுடைய பார்வை பூரம் கசப்பாக, ஒரு வெறுப்பாக, வெறுமையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லார் மீதும் அன்பு செலுத்த, எல்லாரையும் நேசிக்க, உம்மை போல வாழ, உம்மை போல வாழ்ந்து காட்ட, உம்மை போல பிதா அனுப்பின சித்தத்தை கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்து செஞ்சு முடிச்சதை போல நானும் என்னுடைய கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். 1, நானே திராட்சை செடி. 2, என் அன்பில் நிலைத்திருங்கள். 3வது, மிகுந்த கனிகளை கொடுங்கள். 4வது, என்னை பிரிந்து உங்களாலே ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் கனி தர வேண்டும் என்றால் என்னோடு இணைந்திருங்கள். அவருக்காக, அவரோடு இணைந்து வாழ உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கின்றார். அப்படிப்பட்ட கிருபைகளை கடவுள் தாமே உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நிலைத்திருக்கும்படியாக உம்முடைய வார்த்தையின்